யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டை பற்றி நேற்று ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷனில் கிராண்ட் ஃபினாலேக்கு செலக்ட் ஆன 6 டீம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் 6 சர்ப்ரைஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போதைக்கு அந்த 6 சர்ப்ரைஸ் டீம் எது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பை பற்றி இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக சென்னை ஐசிஎஃப் டீமோட உமன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தமிழக வீராங்கனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட கணிப்பின்படி அடுத்ததாக ஐசிஎஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்டேட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இந்தியன் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியன் டீமோட ஸ்குவாடை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டாங்க. யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷனோட கிராண்ட் ஃபினாலேக்கு செலக்ட் ஆன 6 டீம்ஸும் ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பழனி டஸ்கர்ஸ், யூபி ஃபால்கன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோ வைப்பர்ஸ், சோனிபட் ஸ்பார்டன்ஸ், சண்டிகர் சார்ஜர்ஸ், குருஷேத்ரா வாரியர்ஸ். ஸோ இந்த 6 டீம்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த 6 டீம்ஸ் கூட இன்னொரு 6 சர்ப்ரைஸான டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த 6 சர்ப்ரைஸான டீம் எது அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக்காக இருப்பீங்க. ஸோ பிகேல ப்ளே பண்ணுற ஒரு 6 டீம்ஸோட பி டீம் தான் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஜூனியர் ஸ்டீலர்ஸ், யுவா பல்டன், யுவா மும்பா, ஜூனியர் பிங்க் கிளப், வாரியர் கேசி, யுவா யோதாஸ். அண்ட் இந்த பேர்கள் அதுக்கப்புறம் இந்த லோகோ வச்சு பார்க்கும்போதே பிகேல எந்த டீமோட பி டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் டோட்டலாக 12 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேட்சஸ் எல்லாமே மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா மேட்சஸும் நீங்கள் ஃப்ரீயாக ஃபேன் கோட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் அடுத்தது ஐசிஎஃப் டீமை பற்றி பார்க்கலாம். ஐசிஎஃப் டீமோட மென்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் அருளந்த பாபுவை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஃப் டீமோட உமன்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தனலட்சுமி, அக்ஷயா, ராஜேஸ்வரி. ஸோ 3 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐசிஎஃபோட மென்ஸ் டீமோ உமன்ஸ் டீமோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மணப்பாறையில் நடக்க போகிற ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. என்னோட கணிப்பு மட்டும்தான், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.